அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பான ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் வழங்க இருக்கின்றேன். தரப்பட்ட உருவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய முக்கோணியானது ஒரு சில பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது சில கோடுகளை பயன்படுத்தி. இங்கே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. இவ்வாறாக உருக்கள் தரப்படுகின்ற போது இலகுவான ஒரு முறையை கையாளலாம். எவ்வாறு என்று சொன்னால், முதலில் நான் கூறுவதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய முக்கோணியானது இரண்டு உச்சிகளில் இருந்து அடுத்த விளிம்பை நோக்கி கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக மேலே இருக்கக்கூடிய இந்த உச்சியில் இருந்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விளிம்புகளை நோக்கி இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. அதே போல இடது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த உச்சியில் இருந்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விளிம்பை நோக்கி இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பகுதிகளாக இந்த முக்கோணி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் வழமையாக செய்வது போன்று 1, 2, 3 என்கின்றவாறு எழுதி கொள்ள வேண்டும். அதே போல மற்றைய பக்கத்திலிருந்து நாங்கள் இதில் எழுதி கொண்டது மேலே இருக்கக்கூடிய இந்த உச்சி, மேலே இருக்கக்கூடிய இந்த உச்சிக்கு எதிரான இருக்கக்கூடிய விளிம்பிலே எழுதியிருக்கின்றோம். அதே போன்று அடுத்த உச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பக்கங்கள், அடுத்த உச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பக்கங்களிலும் எழுதி கொள்ள வேண்டும் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று. 1, 2, 3. நன்றாக கவனித்து பாருங்கள். மேலிருந்து நாங்கள் இலக்கங்களை இடுகின்ற போதும் 3 பகுதிகளாகவே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்கின்ற போதும் 3 பகுதிகளாகவே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக காணப்படுகின்ற உருக்களுக்கு நன்றாக கவனித்துக் கொள்ள, ஒரு முக்கோணியானது இவ்வாறாக சமமாக பிரிக்கப்பட்டிருந்தால், உச்சியிலிருந்து சமமாக பிரிக்கப்பட்டிருந்தால் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை 3 தடவை பெருக்கினால் போதுமானதாக இருக்கும். உதாரணமாக இங்கே 1, 2, 3, அதே போன்று மேலிருந்தும் 1, 2, 3 என்கின்றவாறு சமமாகவே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கிடைத்தளமாக பார்க்கின்ற போதும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற பகுதியிலிருந்து பார்க்கின்ற போதும் 3 பகுதிகளாகவே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த பகுதிகளுடைய பெருமானத்தினை 3 தடவை நீங்கள் பெருக்கினால் போதுமாக இருக்கும் மொத்த முக்கோணிகளை காண்பதற்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு உச்சியிலிருந்து கோடுகளை பயன்படுத்தி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சமமாகவே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு 3 பகுதிகள் காணப்படுகின்றது. மற்ற பக்கமாக பார்க்கின்ற போது 3 பகுதிகளாகவே காணப்படுகின்றது. இவ்வாறு சமமாக இருந்தால் மாத்திரமே இந்த முறையை நீங்கள் கையாள வேண்டும். இவ்வாறு சமமாக இருக்கின்ற போது எத்தனை பகுதிகளாக இருக்கின்றதோ அதனை 3 தடவைகள் நீங்கள் பெருக்கினால் போதுமானதாக இருக்கும். இதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.